ஹலோ வணக்கம். நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு தான் போக போகிறோம். முதல்ல நாம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு இந்த ஃபெரியில் தான் போக போகிறோம். விவேகானந்தர் மண்டபத்தை நாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கண்ணாடி பாலம் வழியாக நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம். இதுதான் கண்ணாடி பாலம். கடலுக்கு நடுவில் திருவள்ளுவர் சிலைக்கும் மற்றும் விவேகானந்தர் பாறைக்கும் நடுவில் கட்டப்பட்டிருக்க பாலம் இது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் கண்ணாடி பாலத்தோட வியூ. இந்த கண்ணாடி பாலத்தில் நம்ம நடந்து வரும்போது கடலுக்கு மேலே அப்படி நடந்து வர மாதிரி நல்லாயிருக்கும். இந்த திருவள்ளுவர் சிலையை பார்த்திங்கன்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கன்னியாகுமரிக்கு கடலுக்கு நடுவே 30 அடி உயர பாறைக்கு மேலே 133 அடி உயர சிலை அதுதான் இது. இந்த சிலையில் அவர் கையில் திருக்குறள் ஏடு வச்சிருக்காரு. அதோட நீளம் 10 அடி. இந்த சிலைக்குள்ளே 130 அடி உயரம் வரைக்கும் வெற்றிடம் தான் இருக்கும். சுற்றி எங்கே பார்த்தாலும் நீல நிற கடல் மற்றும் இந்த திருவள்ளுவர் சிலை பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கும். அப்படியே திருவள்ளுவர் சிலைக்கு கீழே இருக்கிற மண்டபத்தில் இப்படி தான் இருக்குது இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஏறுற வழி மற்றும் இறங்குற வழி எல்லாமே இதுக்குள்ளேயே அழகாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வாலில் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறள்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் திருக்குறள் தான் எழுதி வச்சுருக்காங்க சுற்றில். அதே மாதிரி உள்ளே பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் உட்காரத்துக்கு சேர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்துட்டு திருக்குறளை படிக்கவும் முடியும். இந்த சிலைக்குள்ளே ஏராளமான அறைகள் இருந்தாலும் நம்ம அவர் பாதம் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். அடுத்ததாக நம்ம விவேகானந்தர் மண்டபம்லாம் சுற்றி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.